Hi, hello, this is Staff CA 360 from TAFIS Academy. நாம இன்னைக்கு May 26th உடைய current affairs தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான first current affairs என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, how many new Tamil words were introduced by the Tamil Development Department? ஸோ தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டால் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தமிழ் வேர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கரெக்டான ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கெலாம் கரெக்டான தமிழ் டிரான்ஸ்லேஷன் மீனிங்ஸ் அதெல்லாம் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்து தமிழில் வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கானே வந்துட்டு ஒரு தனி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா இந்த ஒர்க்ஸை வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து ஹவு மெனி நியூ தமிழ் வேர்ட்ஸ் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான மீனிங் வேர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 13 மீட்டிங் ஆஃப் தி தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வாஸ் ஹெல்டு. ஸோ அதுக்கானது வந்து பார்த்திங்கன்னா 47 நியூ தமிழ் வேர்ட்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் ஈக்குவலன்ஸ் ஃபார் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கேட்டஸ்ட்ரோபி அப்படின்னா பேரழிவு, ஸ்பெஷல் ஆக்ட்னா வந்துட்டு மேம்போக்குத்தனம். ஓகேவா, மேம்போக்குத்தனம். அடுத்து டபுள் பேக்னா உருளைப்பை, கிச்சன் கார்னர்னா அடுக்களை அமை, செடன்டரி லைஃப் ஸ்டைல்னா வந்து இயங்காமை வாழ்க்கை முறை, ஸ்னெயில்னா ஏளனம், ஓட்டர்ஸ்னால் வந்துட்டு தள்ளாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேர்ட்ஸ் ஆஸ் அ மீனிங்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 47 வேர்ட்ஸ், இதெல்லாம் முக்கியமான வேர்ட். 47 வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் வேர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா நியூ தமிழ் வேர்ட்ஸுக்கான ஒரு டெவலப்மெண்ட்டாக புது வார்த்தைகள் கண்டுபிடிச்சி அடுத்த ஒரு வேர்டு இருக்குன்னா அது புதுசாக தமிழில் முழுசாக ஒரு முழுமையான ஒரு வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு அதில் வந்து போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். வெப்சைட்டில் கூட போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட். which MLA resigned from மதுராந்தகம் கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மதுராந்தகம் கான்ஸ்டிடுவன்சிலேருந்து எந்த எம்எல்ஏ வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஏடிஎம்கேலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டிவிகேயில் ஒரு 3 எம்எல்ஏஸ் இப்போ ஜெயிச்சவங்க வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து டிவிகேயில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். மதுராந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த கான்ஸ்டிடுவன்சியில் வருவார்னா வந்து குமரவேல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ரிசைன் பண்ணியிருக்கார். நெக்ஸ்ட் வந்து பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் ரிசைன் பண்ணியிருக்காரு. தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ரிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டிவிகேக்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை ஏன் இங்கே பார்க்குறோன்னா, ஆஃப்டர் டு தி எலெக்ஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் இடைத்தேர்தல் நடக்கும். எப்படின்னா 2 இடத்துல நின்று ஜெயிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கேண்டிடேட் வரணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரிசைன் பண்ணணும் நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணதுனால இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எம்எல்ஏஸ்க்கான இடம் வந்து இப்போ வந்து வேக்கண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விச் ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிலேட்ஸ் டு தி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு கோட் சிவில் அப்படிங்கிறது வந்து பொதுவானது, எல்லாருக்குமே பொதுவாக வந்துட்டு பண்ணக்கூடியது. ஸோ திருமணத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா விதமான இதுவும் வந்து பொதுவாக எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு டைவர்ஸாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து கிரிமினல் லாஸ் பொறுத்தவரை நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். பட் சிவில் அப்படிங்கும் போது ஃபேமிலி டைப் ஆஃப் லாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மதங்களை சார்ந்தும் ஒவ்வொரு ரிலீஜியன் அண்டு கேஸ்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அதில் எல்லாருக்குமே ஒரே மாதிரி. இப்போ வந்து முஸ்லீம்லலாம் வந்து ஈஸியாக வந்து டைவர்ஸ் கோர்ட்டு போகாமலே பண்ணுற மாதிரி அந்த சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று வச்சுருக்காங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து அக்கார்டிங் டு தி ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கூட இருக்குது. ஸோ அதில் தான் இருக்குது இது கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அசாம் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் எ ப்ரப்போசல் ரிலேட்டட் டு யூனிஃபார்ம் சிவில் கோட். ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து கோவா நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் தான் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வந்தது, இந்த மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்பை வந்துட்டு அசாம் ஆல்சோ தே ஆர் இன்ட்ரடியூசிங் தி ப்ரப்போசல் ரிலேட்டட் டு தி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு
சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மேரேஜ், டிவோர்ஸு, இன்ஹெரிட்டன்ஸ், ரைட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸு. The proposal is based on the Article 44 of the Indian Constitution, which speaks about the uniform civil code of all citizens. Okay. Which country launched the Zhengzhou 2025 spacecraft அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சைனா ஸ்பேஸ் மிஷன். ஸோ வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் டியாங்கோ ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு 3 அஸ்ட்ரானட்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. Zhengzhou 23 அப்படின்னு சொல்லக்கூடியது லான்ச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஸ்பேஸ் கிராஃப்ட்டு. ஸோ தே ஆர் பிளானிங் என்ன ஃபைனலாக வந்து தே ஆர் பிளானிங் டு மூவ் டுவர்ட்ஸ் தி மூன். ஓகேவா, மூனுக்கு வந்து போகிறதுக்காக அஸ்ட்ரானட்ஸை வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ லிங்க்டு டு சைனாஸ் லாங் டேர்ம் கோல் ஆஃப் சென்டிங் ஹியூமன்ஸ் டு தி மூன் பிஃபோர் 2030. இப்போ வந்து தே ஆர் கோயிங் டு பி இன் ஆர்பிட்டில் வந்துட்டு லாங் டேர்ம் ப்ராசஸாக ஆர்பிட்டில் இருக்கிறதுக்காக தே ஆர் திங்கிங். ஸோ அதுக்கான ஒரு ப்ராஜெக்டை இதை பண்ணி டியாங்கோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த 3 அஸ்ட்ரானட்ஸ் க்ரூங்கிறது யார் அப்படின்னா ஷூ யங்ஷு, சங் ஷியாங்யோ, லா காயிங். ஓகேவா, இவங்க தான் வந்துட்டு அந்த 3 அஸ்ட்ரானட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஹூ செக்யூர்டு செகண்ட் பிளேஸ் இன் தி Formula 1 கெனடியன் கிராண்ட் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லூயிஸ் ஹாமில்டன். சரியா. ஸோ ஃபெராரி இப்போ வந்து இந்த Formula 1 கெனடியன் கிராண்ட் பிக்ஸ் இதில் வந்து கெனடியன் கிராண்ட் பிக்ஸில் கிமி ஆண்டோனெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியங்க மெர்செண்டஸ். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 4th டைமாக கான்சிக்யூட்டிவாக வின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பிளேஸு. லூயிஸ் ஹாமில்டன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செகண்ட் பிளேஸு. அதுக்கப்புறம் மேக்ஸ் வெஸ்டப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 3rd பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து பிரிக்ஸ் லெவிஸ் ஹாமில்டன், மேக்ஸ் கெனடியன் கிராண்ட் பிக்ஸ், லூயிஸ் ஹாமில்டன், மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஃபினிஷ்டு. ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்துட்டு கிமி ஆண்டோனெல்லி, செகண்ட் யார் செக்யூர் பண்ணால் லூயிஸ் ஹாமில்டன். ஸோ தேர்டாக யார் முடிச்சிருக்கேன்னா மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முடிச்சிருக்காரு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இவங்க 3 பேரும் வந்துட்டு கெனடியன் கிராண்ட் பிக்ஸ் லெவிஸில் இவங்க கலந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா. சரி நெக்ஸ்ட், குரிந்தர் வீர் சிங் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்போர்ட்டோட இவர் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அத்லெட்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் அட் தி ஃபெடரேஷன் கப் அத்லெட்டிக்ஸ். ஸோ ராஞ்சி ஜார்க்கண்ட். ஓகேவா. ஸோ அங்கே வந்து குரிந்தர் வீர் சிங் பஞ்சாபை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மென்ஸ் 100 மீட்டர்ஸ் ஈவெண்ட்டை வின் பண்ணியிருக்காரு. 10.9 செகண்ட்ஸ் ஓடி இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஹி பிகேம் தி ஃபஸ்ட் இந்தியன் அத்லெட் டு கம்ப்ளீட் 100 மீட்டர்ஸ் இன் அண்டர் 10.10 செகண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் 10.10 செகண்ட்ஸ் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணவர் இவர் தான் பஞ்சாபை சேர்ந்த குரிந்தர் வீர் சிங் அப்படின்னு சொல்கிறவரை நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா. ஸோ ஃபெடரேஷன் கப் அத்லெட்ஸ். ஓகே. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.